எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த செய்தியாகவும் 2256வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டினுடைய 5 மாதங்களை வெற்றியாய் முடிக்க கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த 6வது மாதம் 2ஆம் தேதியை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் அதிகமாய் தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் விளங்கும். கர்த்தரை நம்பியிருங்கள், நிச்சயம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாதத்திலே நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காலை மன்னா ஊழியங்களுக்காக, காலை மன்னா நேயர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். காலை மன்னா ஊழியங்கள் தேவன் சிறப்பாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அதே வேளையில தடையில்லாமல் இந்த ஊழியம் செயல்பட வேண்டும். காலை மன்னா நேயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மாதம் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிப்போம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு நினைப்பூட்டின வசனத்தை எடுத்து தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் திரும்ப என் வாழ்க்கையில இடைப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி. ஆண்டவர் ஒருவன் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவங்க மேல ஆண்டவர் கிருபையா இருப்பார். என்ன போராட்டங்கள், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவருடைய கிருபையை அந்த மனிதன் மேல விளங்க பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் மலை போல நம்பி இருக்கிற மனிதர்கள், நீங்கள் பர்வதங்களை போல நம்பி இருக்கிற சில உறவுகள், மலை போல நம்பி இருக்கிற சில பொருட்கள், நமக்கு ஒண்ணுனா இவங்க வந்து நிற்பாங்க, அப்படிப்பட்டவர்கள் நம்ம விட்டு விலகி போனாலும் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. சில நேரங்கள்ல நாம் யோசிப்பது ஒன்று, நமக்கு ஒண்ணுனா இவங்க உடனே வந்துடுவாங்க, எல்லாவற்றிலும் இவங்க துணையா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா சில நேரங்களில அவர்கள் நம்ம விட்டு போகும்போது, ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம விட்டு போகாது. வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு என் கிருபை உறுதியா இருக்கும் என்று சொல்லி. ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நேரங்களிலும் தேவனுடைய கிருபை இருந்ததுனாலதான் அந்த தேவ கிருபை உயர்த்தினது. நம்ம மேல மனதுருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா இந்த மாதத்தில் செய்து முடிப்பார். சில நேரங்கள்ல சிலர் பெற்றோரை மலை போல நம்பி இருப்பாங்க, சில நேரத்துல சிலர் உறவுகளை, சில நேரத்துல சிலர் உடன் பிறந்தவர்களை பர்வதங்களை போல நம்பி இருப்பாங்க. இந்த ரெண்டுமே ஒரு நாளும் அந்த இடத்தை விட்டு அசையாது. நிலநடுக்க வந்தாதான் அசையுமே தவிர மற்ற எந்த விதத்திலும் அது அசையாது. அப்படிப்பட்டவர்கள் கூட நம்ம விட்டு விலகி போனாலும் சரி, ஆனால் தேவனுடைய கிருபை நம்ம விட்டு விலகாது என்று சொல்லி நம்ம மேல மனது இருக்கிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிகமாய் நேசிங்க. அவருடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாளா, ஒரு நாள் 1000 வருஷமா. அதாவது அவருடைய பார்வையில இது 2 நாளை போலதான் இத்தனை வருஷமும் முடிந்திருக்கிறது. நம்ம மேல அவ்வளவு பெரிய ஆண்டவர், அக்கறை உள்ள ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனை விட்டு போனது, ஆனால் தேவனுடைய கிருபை இருந்ததுனாலதான் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி கொண்டு வரும்போது, ஊழிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் போது சிலர் நம்மை விட்டு பிரிந்து போவார்கள். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதை கொடுத்த ஆண்டவரை நம்பி இருக்கணும். அவரை நம்பி இருந்தாதான் நிச்சயமாய் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். எனவே இந்த மாதத்துல ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னோடு கூட இன்னும் இருக்கட்டும்,
ஊழியத்துல, குடும்பத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, நான் போகிற இடங்களில உங்களுடைய கிருபைகளை பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷங்களின் நடுவுல அப்படி கிருபைகளை, அப்படி மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, எல்ஷடாவே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த வேலைக்காய் வருகிறோம். இந்த மாதத்துல அதிகமா உங்களுடைய கிருபையை சார்ந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லாற்றை விட ஆண்டவரே, எல்லா நபர்களை விட உங்களை அதிகமாய் நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து நடத்தட்டும். இந்த காலை மன்னா நேர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பண நெருக்கடியோடு ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. தொடர்ந்து தேவ கரம் ஆட்கொண்டு நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.